கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையாகிய கற்பனைகளை நாம் கவனித்து அதன் பிரகாரம் செய்யும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டாகும். நம்முடைய கிரியைகள் அது நீதியாய் காணப்படும். எனவே அவருடைய கற்பனைகளாகிய வசனத்தை கவனித்து அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கலாம். தகப்பனே, நதியை போன்று சமாதானத்தையும் சமுத்திரத்தின் அலைகளை போன்று நீதியையும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையாகிய கற்பனைகள் மூலமாக அருளுகிற தேவனாய் நீர் காணப்படுகிறீர். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையாகிய கற்பனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையாகிய கற்பனைகளுக்கு ஒப்பு கொடுத்து உம்மாலே நதியை போன்று சமாதானத்தையும் சமுத்திரத்தின் அலைகளை போன்று நீதியையும் பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தர் அவ்வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.